தமிழன்ல அந்த குதிரை தூக்கிருப்பான். ஆடிட்டு வரதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். பிரேம் அதெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. நீ பாத்திருக்கீங்களா? ஆனா அந்த சீன்ஸ் எல்லாம் ப்ரோ எல்லாமே நீங்க வந்துருச்சுல்ல. ஓவர்சீஸ் ஃப்ரண்ட்ல வந்துட்டு பாம்பு வந்துச்சா வரலையா? அந்த நான் கோட்டை தியேட்டர்ல தூக்கி பாக்குற போது பாம்பு எல்லாமே வந்துச்சு. மெர்சல் வந்து இல்ல அது ஒரிஜினல்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஷோக்கு குதிரை மட்டும் தான் ஆடிட்டே வரும். இருந்துச்சு, இல்ல அதுக்கப்புறம் எடிட் உங்களுக்கு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவரு பீஸ் ப்ரோன்னு சொல்லும்போது புறா வந்துச்சா இல்ல? புறா தான் வரும். எனக்கு புறா தான் வந்துச்சு. எங்களுக்கும் புறா. பாம்பு ஆனா வரும், புறா வரும், நம்மளுக்கு இது வந்திருக்கும்டா. ஓவர்சீஸ் பால் ஃப்ரண்ட்ல வரும். எல்லாம் வந்துட்டு ஒரு பால் வந்துச்சு. ஓவர்சீஸ்லயா? ஓவர்சீஸ்ல தான் ஆமா நான் புறா பார்த்தேன். எங்களுக்கும் புறா தான் வந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு ஐங்கரன் வந்துட்டு இந்த லோட்டஸ் 5 ஸ்டார்னு ஒரு பிரிண்ட் விடுவாங்கல்ல. அது இல்ல யூகேல அது இல்ல, நான் தியேட்டர்ல சொல்றேன்டா. நான் தியேட்டர்ல பாக்குற போது இல்ல அது தியேட்டர்ல ஓடின பிரிண்ட் தானே போடுவான், அப்படி இல்லையா? அப்படி கிடையாது. அவனுங்க ஆன்லைன்ல வரும்போது இப்ப நெட்ஃபிளிக்ஸ்லயுமே பந்து தான் வரும், பால் தான் எடுப்பாரு. ஓ அந்த இல்ல மாதிரி இப்பெல்லாம் பந்து தான் இருக்கு, இப்ப அந்த ஆமா. புறா கிடையாது. அதெல்லாம் அதுக்கு செம்ம தானே இருக்கும். பிரச்சனை ஆக்குனானுங்க கடைசியில. ஆமா, சில்லறை நாய். புறா அது ஏய், ஒரு இன்னும் தேவையில்லாத பிரச்சனை தான் டேய், இது. அவனுங்க இல்ல சச்சின், நீ அந்த பாம்புன்னு டைம்ல எதனா சொல்ற எப்படின்னா சச்சின்? அந்த நம்ம ஃபைட் ஆளு அந்த என்ன மாயம் விடுவாரு, அந்த ஸ்கேல் ஃபைட் மேல முடியும் போட்டு மாயம் ஃபைட் அப்படியே சாங். இதுவா இல்ல இல்ல மாயம் ஃபைட்டு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லடா ஒரு அந்த நிமிஷம் ஃபைட் மாயம் சாங்லயும் ஒரு பாம்பு. மாயம் இல்லடா, அந்த ஃபைட் முடியும் போது ஓவர் கோட் போட்டிருப்பாரு. அந்த ஃபைட்ல ஓவர் அந்த கோட்டை கரெக்டா, கடைசியா அது தெரியும்டா. அதுலயும் வரும்டா. அது அவர் மறைவார்ல கர்டன் போட்டு. நீ அது மாயோன்ல வர சொல்ற பாம்பு கரெக்டா? வந்துரும்டா. மாயோன்ல வர பாம்பு கேப்டிவிட்டியில வளர்க்குற பாம்பு, வெள்ளை கலர்ல பெருசா இருக்கும். அந்த பாம்பு கிடையாது நான் சொல்றது. அது கிங் இப்பவுமே கோப்ரா, பிரிண்ட்ல இருக்கு. கிங் கோப்ரா யூஸ் பண்ணிருப்பாங்க அதுதான் படத்துல. நான் கேட்டேன். ஆமா ஆமா, அது வந்து நீ அந்த ஃபைட் முடிஞ்சு கர்டன் யூஸ் பண்ணும்போது. கர்டைன் இல்ல, ஓவர் கோட்டை தூக்கி கீழே போட்டிருப்பாரு. இப்போ எடுக்க போவாங்க, அதுக்குள்ள இருந்து பாம்பு வந்து. ஆனா நம்ம ஒண்ணு யோசிச்சோம், அந்த மெர்சல் படம் இப்ப இந்த சீனை யோசிச்சது மட்டும், அந்த இடத்துல தளபதி இல்லாம வேற யாரா இருந்தா ஒரு ஒரு அதாவது ஒரு ரொம்ப சீரியஸும் ஃபுல்லா கிடையாது, ஒரு காமெடி, சீரியஸ் அண்ட் ஃபிக்ஷன் ஆமா மூணுத்தையுமே சேர்ந்து பண்ணு. வேற எவனா இருந்தா அதை கண்டென்ட் ஆக்கி விட்டுருப்பாங்க இந்த நேரம். ஜெய் இந்த போடினா மனுஷன் இருந்தா பேக்குள்ள இருந்து நீங்க யார சூடாயிரம் சொல்றீங்கன்னு எடுப்பான். தெரிஞ்சு யாரையுமே எல்லாரையும் சொல்றேன். வேற யாருன்னா எல்லாரும் நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நீங்க கிரியேட்டிவா யோசிச்சு இருக்கும். இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க யார ஐபேட்ல இருந்து பால் எடுப்பார்ல. எஸ் 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 ஆமா. அதெல்லாம் எதுலயுமே லாஜிக் இருக்காது. ஆனா செம்ம ஒர்க் அவுட் ஆகும் தியேட்டர் மூமெண்ட். இவன் நேத்தே வந்து இது யாரா நம்மலாம் அட்லி கேட்டா இவன் அட்லி மாதிரி எடுக்க அப்பதான் புரிஞ்சுச்சு. அது இட்ஸ் நாட் த பெரிய டைரக்டர். magician யாரோ கூட்டம் தானே ப்ரோ அதுல ட்ரைனிங் இவன் எடுத்துட்டு அட்லி போறாரு. ரீஜன் ப்ரோ. இல்ல அவர் என்னன்னு தெரியல. ஒருவேளை அட்லி எனக்கு எப்படி தோணிடுச்சுன்னா, நேத்து டீசர் பார்த்துட்டு, நேத்து இது கிளிம்ஸ் பார்த்துட்டு, ஒருவேளை அட்லி நார்மலா இருந்திருப்பானோ, தளபதியோட சேர்ந்து இப்படி ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் சான்ஸ் இல்ல. நேத்து சரியான பேங்கர். அதுவும் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கிளிம்ஸ்ன்ற போது எல்லாமே பீக்கா வச்சிருந்தான்ல, செம்மையா இருந்துச்சு. அதான் ப்ரோ, தளபதி தான் டைரக்ட் பண்றான்னு நியூஸ் வருது. சொல்லிட்டு திரி ஊருக்குள்ள அப்படியே தலைவன் நம்ம பேர்ல எழுதிடுவான், கவலைப்படாத, பொங்கல் வரட்டும். எழுதிக்க வேண்டிதான். ஆமா, அவன் அக்ஷினோத் வேற பாவப்பட்டவன். இங்க எங்கேயுமே இல்ல, அவன் எதுவுமே தெரியாது பாவத்துல. டைம் என்ன மதன்? ஆனா இது ஜனநாயகனை பத்தி பேசுற போது எல்லாமே மாசா நல்லா இருக்குது. இப்ப வந்தது எல்லாமே மியூசிக் எல்லாமே ஓகே நைஸ் நல்லா இருக்குன்னு, அன்னைக்கு திடீர்னு என்ன போச்சு, பர்த்டேக்கு நேத்து வந்து சச்சின் படம் பாத்துட்டு இருந்தேன். அதுல அவர் பேசுற டைலாக் எல்லாம் எனக்கு மைண்ட்ல ஓடுது. கடைசியா நீ எதிர்பார்க்கனா இந்த வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்ச நாள், நீ ரொம்ப எதிர்பார்த்த நாள் அப்படின்னு வரும் தெரியுமா ஷாலினி கிட்ட. எனக்கு அதெல்லாம் ஓடுது. ஐயோ, ஜனநாயகன் ரிலீஸ் அன்னைக்கு பேசுற டைலாக் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னவோ இந்த படத்துல லாஸ்டா அழுக விட்டு தான் வெளியே அனுப்புவாரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ எதுவுமே அவர் பண்ணலனாலே அப்படிதான் இருக்கும் சச்சின். என்ன பண்றது சொல்லு. இல்லையே, அது நீ கிளைமேக்ஸ்ல நீ கதறிட்டு தான்டா வருவேன் மனசுக்குள்ளனாச்சும் புங்கி புங்கி. இல்ல அது பாத்தீங்களா, அந்த ப்ரொடியூசர் சொன்னது, அவனே ஏதோ அந்த மாதிரிதான் சொல்லி வச்சிருக்கான். செலிப்ரேஷனா இருக்கும் லாஸ்ட் படம், செதுக்குறோம் அப்படின்னு இருக்கான். செதுக்கி இருப்பாங்க எனக்கு இல்ல. அவரு எப்பவுமே அந்த மாஸ்டர்லயே பார்த்தனா, அந்த சாரி லியோலயே பார்த்தனா, நீ எது வேணா பண்ணிக்கோ, ஆனா என் ஃபேன்ஸ்க்காக அந்த நாரடி பாட்டு வைன்னு, அது தளபதியோட ஒரே கண்டிஷன் அது மட்டும் தான் இருந்துச்சு. அதனால அவருக்கு தெரியும். ஷூட்டிங் முடிஞ்சுல படத்துக்கு. இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவ்வளவு நாள் இருக்குல்ல, நல்லா செதுக்கலாம். ஆல்ரெடி அவனுங்க எல்லாமே இன் பேரல் நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதனால அது இது எனக்கு தெரியல, நானும் கேள்விப்பட்ட விஷயம் தான். என்ன சொல்றாங்கன்னா, இந்த செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு கோர் ஸ்டோரி வந்து உங்களுக்கு அந்த தீரன் டச்ல நிறைய ட்ரை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் எடுத்துட்டானா ஒரு மாஸ் அண்ட் ஒரு கண்டென்ட்டோட ஒரு அனிமேஷன் டச் இருக்குமா? எனக்கு அதான்டா வேணும். அனிமேஷன் டச் வேணும்டா.
அண்ணன் இல்ல அந்த அளவுக்கு ஒரு கேஸ் மொத்த பத்தி அந்த அளவுக்கு டீடைல்டா ஒரு இது ஆனா ஆ, அனிமேஷன் வருமான்னு தெரியல. ஆமா ஆமா பட் இல்ல அவன் டீடைல் செம்மையா அந்த பண்ணுவான். டீடைலிங் டீடைல் மாதிரி இந்த லாஸ்ட் 2 படத்தை விட்டுருங்க, அது குப்பை. அதோட அந்த ரெண்டு படம் வந்து சரி டீடைல் செம்மையா பண்ணியிருப்பான். அலற விட்டுருவான் இதுலலாம், வீரன்லாம். ஐயோ அதெல்லாம் செம்ம. அது அது ஆக்சுவலா அவன் அந்த தேடிட்டு அந்த ஜெயிலுக்கு போய் அந்த நாகப்பாம்பு சீன்லாம் வரும்ல, அதெல்லாம் பாக்குற போது ஆமா ஒரு மாதிரி ஆயிடும் ஃபிங்கர் நம்மளுக்கு, பிரிண்ட். ஒரு ஹாரர் ஃபீல் கொடுத்துரும். டைலாக்ஸ் எல்லாம் முரட்டுத்தனமா எழுதியிருப்பான். ஐயோ நான் ஆக்சுவலா அந்த படம் பார்த்துட்டு கதவு தட்டினாலே அரண்டு போவேன். பயமாவே இருக்கும் சீரியஸா, இப்படி எல்லாம் வீட்டுல பண்றானுங்களா. யாரா இருக்கீங்களா அப்படின்னு நைட் யாரா கதவு தட்டினா யாரும் இல்ல கம்முன்னு போயிருங்க. அப்ப யாரும் இல்ல வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறவங்க தோணும். நம்ம ட்ரெயின்ல இங்கெல்லாம் போற போது பார்த்தோம்னா இந்த ஊருக்கு வெளியில எல்லாம் நிறைய வீடு இருக்கும், வயல்வெளி, அதெல்லாம் பாக்குற போது ஐயோ இங்கெல்லாம் இருக்குது செம்ம டேஞ்சர் போல் இருக்குடா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் அந்த படம் பாக்குற போது. எங்க ஏரியாலாம் அப்படி, எங்க ஏரியா ஊர் தான், ஆனா என் வீட்டை தாண்டிட்டா ஃபுல்லா ஒரு ஒரு வெறும் காடு மட்டும் தான் இருக்கும், நோ வீடு. மதனே உன் ஏரியாக்கெல்லாம் வரமாட்டான்டா அவன், அவனுக்கு தெரியும். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு மதன் ப்ரோ? ஏய் இன்னும் ஏன்டா சுகல் இன்னும் இருக்கானா இல்ல 1 மணி நேரம் செத்துட்டானா? இருக்கு. இல்ல இன்னும் 1.5 மணி நேரம் 12:40 தான் நேத்து போட்டான். 12:40 போட்டான். ஏய் 12 மணிக்கே ஆரம்பிச்சிட்டானே நேத்து. அப்படியா? நீ இங்க வரு யக்கூசா, அவனுக்கு அப்ப காலி இன்னும் பண்ண 1 விட மணி நேரம் மாட்டாங்க. இருக்கு. நீ சொல்லிட்டு போயிருவே. ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, 12:17 எடுக்கலாம். ஓகே ஓகே படத்துல வர சந்தானம் மாதிரி. சுகையில இருக்கியாடா? சரியா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாதான் பாப்பான், மெசேஜ் பண்ணி போயிடுறேன். டேய் மச்சான் இருக்கேன்னு அதெல்லாம் ஹெட்போனை கழட்டிட்டு ஆனா கங்க்ராட்ஸ்ரா, எப்படியும் 24 மணி நேரம் பேசி ஓட்டிட்டானேடா. பேசி கடைசியில ஓகே, வாய்ஸ் ஓகே. அந்த அளவு வாய்ஸ் வந்துருச்சு. அதான் பிரச்சனை, இனிமே உன்னால பேச முடியாது, அவ்வளவுதான். ஓகேடா நான் டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ப்ரீ பிளான்டா இருந்துட்டான் அவன். எப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி ஐடி பாஸ்வேர்ட்லாம் தந்துட்டான். நான் தூங்கிட்டேன்னா நீ லாகின் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் ஐடி பாஸ்வேர்ட் அப்படியாடா நதிரே? டிஎம் போய் பாறா. அவன் எப்படி கம்ப்யூட்டர்ல எதுல இருந்து பண்றான், எப்படி ஸ்பேஸ் கட்டாலியா? அவன் கலெக்டர்லயும் பண்றான். ஆனா ஸ்பேஸ் நான் 2 தடவை கட் ஆச்சுண்ணா. ஓகேவா, திருப்பி ஸ்பேஸ் போட்டோம். நான் பக்காவா பிளான் ஓகே பண்ணி கிரெடென்ஷியல்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டேன் 2-3 பேருக்கு. ஸோ ஓகே, இன்னொரு டிவைஸ்ல இருந்து லாகின் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ணேன். அப்படியே ஒரு வாட்ஸ்அப்ல எடுத்து வச்சிட்டேன், காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ உடனே காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறது இல்லையா, அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர் நைஸ். சரியான இதுடா. எக்ஸ்பைரி போயிட்டாரா? அது என்னது சரியில்லையே. ஆளை காணமே, அதான் கேட்டேன். அவன் எப்பயே போயிட்டான். சரி, நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தான், எடுத்து விட்டீங்க. டைம் லைன் வேற இதாயிடுச்சு, அதனால அங்கே போயிட்டு ஆயிட்டு. தங்கம் வாண்டடா வாயை கொடுத்து அந்த சர்வன்ட் மேட்டர் எழுத்து அவன் நேத்துல இருந்து அந்த வேலை வேண்டாம். நேத்து 12 மணிக்கு வந்து அடி வாங்கிட்டு போனா, இன்னைக்கு வந்துட்டு அலாரம் வச்சு அடி வாங்குறான்டா. இல்ல இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி தனியா தூக்கிட்டு போய் அடி அடிச்சானுங்க. மறுபடியும் வாண்டடா வந்து வாயை விட்டு எல்லாம் செர்வன்ட்னு போடுறான். எல்லாம் செர்வன்ட். இல்ல காலையிலே கூட அந்த பிக் வந்து அந்த பிரச்சனையா இருந்திருக்காது. போய் நைட் என்ன ப்ரோ? இல்ல இந்த பிக்ல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. கோட் சக்சஸ் மீட் பிட், அவ்வளவுதான். ஒண்ணும் கிடையாது. இவன் ஒரு ஆளுன்னு இதுக்கெல்லாம் இது பண்ணாதீங்க. கதறட்டும். சூர்யா நானும் சரி, இவனுக்கு கதறெல்லாம் அடங்குறதுக்கு ஒரு படம் இட்டு கொடுத்துட்டாவது போவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம என்னதான் நம்ம நல்லது வேணும்னாலும் நடக்க மாட்டேங்குது. அதுதான் ஒரே வழி. உண்மையான வெற்றி கிடைக்கணும், இல்லாத வரைக்கும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். அவன் தானே ஆனா அந்த மலேசியால போய் படம் பாக்குறதுக்கு முன்னாடி சட்டையெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு போட்டோ போட்டு போனால, நீ இந்த தங்கம் தானே அது. அதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்கு காணுமே ஆளு, 12 மணி நேரம் ஆச்சு. அவன் நேத்து கமெண்ட்ல போட்டுருவான், படம் குப்பை தான் வேற அப்படின்னு சொல்லு அப்படிமா. இல்ல ஹரிஷ் ப்ரோ, இவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து தெரியுமா? அதாவது பெரிய ஹீரோஸ் படத்துக்கு ஜிபி மாதிரி எந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வரல. அப்படி வந்து கூட கரெக்ட் பண்ண முடியல பாருங்க படம். 5 out of 5 ஒருத்தர் கொடுத்தாரு, ஹைலி பெய்டு ரிவ்யூவர்.
அவரு காசுனா ஓகே அப்படின்னு இறங்கிடுறாருல்ல. அவரு தொழில்ல கரெக்டா இருக்காரு. யாரு ப்ரோ இந்த லூஸ்? சரி சரி ஓகே ஓகேண்ணா, சாரி, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி காசு கொடுத்தா ஆமா அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாருல்ல. ஹைலி பெய்டு. அபிஷேக் தான். அபிஷேக் மனசுல என்னென்ன திட்டிருப்பாரு தலைவர் பிரசாந்த் நினைச்சுப்பாரு. அவங்களுக்கு சரியான சண்டை தெரியுமா ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும். ஆமா, லைஃப் டைம் கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டான் கரெக்டா. ஆமா, போற போக்குல உண்மையை சொல்லிட்டு என்ன தெரியுமா, அவன் பிக் பாஸ் உள்ள போகும்போது இவர் வெளியில ஒரு சரியான செய்கை செஞ்சுட்டாரு. பயங்கரமா செஞ்சு விட்டாரு. தனிப்பட்ட முறையில ஸ்பேஸ போட்டு அவனை கிழிச்சு விட்டாரு. வெளியில வந்து எல்லாத்தையும் கேட்டான். அவன் வெளியில வந்து எல்லாத்தையும் கேட்டான். இருந்து திரும்ப விஜய் டிவில வச்சு செதுக்கி விட்டான். அதுவும் டெம்ப்ளேட் மாட்டுச்சு பாத்தியா, கண்ணடை கழுத்துற மாதிரி. ஹையஸ்ட் பெய்டு யூடியூப். அவன் எந்த விதத்துல சொல்லிருக்கானா, யூடியூப் ரெவென்யூ, ஆட் ரெவென்யூ தான். ஆனா அது நீ அது பாரு, அதுவே ஒரு உள்குத்து வச்சுதான்டா சொல்லிருக்கான். ஏன் சொல்ல முடியாதா? இந்தியாலே யூடியூப் கிட்ட இருந்து அதிகமா பே வாங்குறது இவருதான் அப்படின்னு நீட்டா சொல்லலாம். யூடியூப் மட்டும் சொல்லலடா, ஆட் ரெவென்யூ, ரிவ்யூக்கு நடுவுல ஆட் போடுவாங்க. ஆமா, சச்சின் ப்ரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தோட ரிவ்யூ, அப்புறம் படத்துக்கு வெளியில ஒரு நெகட்டிவ் படத்தை பத்தி பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லணும்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல இருக்க எல்லா இன்ஃபுளுசரையும் ஆட் பண்ணி எல்லாருக்கும் கரெக்டா காசு போய் சேர்ந்துச்சான்றத ட்ராக் பண்ணி அதுல யாராவது மிஸ் ஆச்சுன்னா எல்லாத்தையும் பண்ணி எல்லாமே நடந்துச்சு. இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனா கேட்டா நம்ம வந்து சோசியல் மீடியா வச்சு இது பண்றாங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க தளபதிக்குன்னு உருட்ட வேண்டியது தோல்வியை மறைக்கிறதுக்கு. இதெல்லாம் இப்போ சின்ன விஷயமா இவனுங்கெல்லாம் எவனுமே கடைசியா வந்த எந்த படத்துக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது இல்ல, சரியா? ஆனா படம் அசால்ட்டா 400-500 கோடி கலெக்ட் பண்றதுக்கு காரணம் அவர்தான். உடனே இவனுங்க பேர் எழுதிக்குவானுங்க, ரிவ்யூ கேவலமா கொடுப்பானுங்க. கொடுத்துட்டு விஜய் நான் இன்னைக்கு நிக்கிறாருன்னா அவருக்கு சூஸ் பண்ணி நடிக்கிற கதை தான் காரணம் அப்படிமானுங்க. அவரு டீவியேட்டே பண்ண மாட்டாரு. அதாவது இப்போ ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டை நினைச்சா அதை பேஸ் பண்ணி ஒரு படம், இப்ப கடைசி படம் அந்த மாதிரி ஃபுல்லாவே அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இல்ல ரஞ்சித்தோட சேர்ந்து நிஜமாவே நல்ல படம் கூட பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் அவருக்கு இருந்தாலும் அவரு வந்து ஹி டசன்ட் மிக்ஸ். அவருக்கு இதுக்கு இது பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், மூவி இஸ் டிஃப்ரெண்ட். எந்த மீட்டரோட வைக்கணும்னு சொல்லிட்டு அத அந்த மனுஷன் டிசைட் பண்ணி, அதான் அவருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் மேட்டர். அண்ட் என்னைக்குமே ஒரு படம் ஊத்துனா கூட அதான் நெல்சன் தான் கிளியரா சொல்லியிருப்பானே, அவன் மேல தப்பு, ஐயோ நீ என்ன உண்மையே உன் கூட பேச மாட்டேன், படம் நீ ஃபெயிலியர் கொடுத்துட்ட, உண்மையே நீ ஏன்னா யாரோ நான் யாரோ, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. நம்மள சக்சஸ் மீட் வச்சாரு, எல்லாரையும் கூட்டி விருந்து வச்சாரு. விருந்து வச்சு அடுத்த படம் பண்றோம். அது உண்மை. அது அந்த ரியாலிட்டி இருக்கும் போது தானே உனக்கு அந்த செக்யூர்டா ஃபீல் ஆகும். சொல்றேன், என்னால முடியும், ஐ கேன் பவுன்ஸ் பேக். இப்போ எங்க அது விரக்தியா மாறும்னா, இப்போ ஒரு நம்மளுக்கும் அதை கடத்திட்டாருல. இப்ப நம்மளுக்கும் வந்துட்டு நம்ம அவர் என்ன இப்ப வச்சுக்கோங்க, சும்மா நடந்து வந்தா போதும், புகைப்படமே போதும்னு நம்மளையும் இருக்க விட்டுருக்கலாம். அவர் யாருமே எதுவும் சொல்ல போறது இல்லை நம்ம. ஆனா அவரும் அதை ஒரு தார்மீகமா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிட்டு எல்லாமே நம்மளையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கும் நிறைய மெனக்கெட்டு இருக்காருல்ல. மோர் தேன் பிசினஸ், மணி எல்லாமே தட் கேன் பி டன் பை டூயிங் எனி கைண்ட் ஆஃப் ஷிட். பட் அதை தாண்டி நம்மளையும் அவர் எங்கேயுமே தலைகுனிய விட்டது கிடையாது. ஓகே இல்ல ப்ரோ, அதை தாண்டி இப்போ தளபதி வந்து மற்றவங்க லைஃப்லலாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. பட் என் லைஃபுக்கு வந்து மேட் மீ தட் எனக்கு லைஃப் கம்பெனினுமே வந்து அவரால் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஜமுனாலாம் எனக்கு வந்து லைஃப்பில் அமைஞ்சதுக்கு காரணமே வந்து தளபதி தான். ஸோ அதுக்காக வந்து நான் லைஃப் லாங் வந்து தளபதிக்காக வந்து எப்போதுமே வந்து ஐ ஆம் இன்ஹிபிட்டட் டு இட். அதனால வந்து இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. இது மற்றவங்களுக்கு நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இட் மே ஹேவ் ஹேப்பன்ட். பட் எனக்கு வந்து இட் இஸ் மோர் ஸ்பெஷல். தளபதி வந்து லைக் அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ரைட் நவ். ஜமுனா எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் வந்து ஒன்லி தளபதி தான், வேற யாருமே கிடையாது. அண்ட் என் லைஃபுமே இப்போ வந்து பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது காரணமும் அவரு தான். அதான் நம்ம லைஃப்ல நேத்தும் அதான் சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் நம்ம ஸ்பேஸ்லயும் இந்த மாதிரி நம்மளோட ஒரு 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 ஆக்டரு, ஒரு ஃபேன், அந்த ஒரு மீட்டரே கிடையாது.
நம்மளுக்கு ஃபேமிலி அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி ப்ரோ. நான் மித்ரன் அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் எல்லாரும் கேட்டுக்கப்பா. அவர் உண்மை காதல் பண்ணாரு. அவரு சாரி, அவர் வந்து உண்மை காதல்னா சொல்லு உயிரே கொடுப்பேன் அந்த மாதிரி. நான் இன்னும் பாதி பேர் இந்த நதீர் மாதிரி ஆளுங்கலாம் அந்த இழுத்த கசையா, அந்த பிரெஞ்சு படம் விஜய் வருவார்ல, இழுத்த கசையா பண்றப்பானுங்க. அதனால நீங்க சொல்லுங்கப்பா, அது உண்மை காதல்ப்பா. அந்த மாதிரி நிறைய பேர் உண்மை காதல் பண்ணுங்க. யாரு சுகேல்? நீயா? டேய் நீ எல்லாம் பேசுற பாத்தியா? எனக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணு, நாளைக்கு பண்ணலன்னு டெய்லி ஏய் சுகேலா பேசிக்கிட்டு இருந்தான். ஆமா ஆமா வாய்ஸ் ஏதோ வேற மாதிரி இருந்துச்சு. ஏய் என்னடா வாய்ஸ் இப்படி இருக்கு? அவன் ஆன் இழுத்துக்குச்சா பண்ணதே என்ன சுகேலே? கடிக்கணுங்கிறதுக்கு தான், அது எனக்கு தெரியும். பாவம் அவனையே கடிச்சுக்கிட்டான். மாத்தி எவரா டேய் சுவேல சுகேல என்ன அரை மணி உனக்குலாம் ஆவாதடா. இல்லடா சாவடிச்சிருவான்டா அவன். சுகேல் உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்தியாடா ஸ்பேஸ்க்கு? கூட்டிட்டு வர பிளான் சொன்னேன். இருந்துச்சுண்ணா. இல்லண்ணே அவன் பயப்படுறானே, கூட்டிட்டு வர சொன்னா ஹரிஷ் ப்ரோ கேட்டா எல்லாம் பிளாக் சொல்லிடுவாங்க சுகேலை பத்தி. எல்லாரும் ஒரே நேரத்துல இருந்தாரு, பேசுறீங்க. ஜெயஸ் ப்ரோ இருந்தாரு. அப்ப கூப்பிட்டுருப்பேன் அவரை, நான் கூப்பிட்டுருப்பேன். இல்ல ப்ரோ, இன்வைட் பண்ணா இவன் இங்க காப்பாத்தி விட்டான். இல்ல இங்க வந்தாருன்னா யாராவது பேட் அவர்கிட்ட நான் வாட்ஸ்அப்ல சொன்னேன் அண்ணனோட அப்படின்னு சொன்னேன். மரியாதைக்கு வந்து பங்கம் விளைவிக்கும் வகையில இல்ல இருக்கறனால சச்சின் அவர் வந்தோன்னா ப்ரோ எப்படி இருக்கீங்க கோட்டப்போ பேசுனது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும்ல. ஆமா சுவேல் ப்ரோ கூப்பிடு ப்ரோ பாத்துக்கலாம். சொல்லிட வேண்டியதான். ஆனா இங்க ஆல்ரெடி வந்த ஆளு தான்டா. ஏதோ ஒரு படத்துக்கு தான்டா போட்டோம். அப்பெல்லாம் வந்து பேசினவர் தான். லியோக்கு வந்தாரு. அப்பதான் லைட்டா இல்ல கொஞ்சம் சச்சின் ப்ரோ இப்ப வந்தாருன்னா பிளாக்னு இல்ல ஆனா அவரை கூப்பிட்டுருப்பானா, அவரும் வந்து பேசுறதா சொன்னாரு. இவனுங்க எல்லாம் கடிச்சு வச்சிருவானுங்கண்ணா. என்னெல்லாம் அது வந்து பிரச்சனை. நான் கண்டிப்பா கடிப்பேன்டா. நான் ஸ்பேஸ்ல ஒருத்தர் பிளாக்னு காமிச்சா பரவாயில்ல, அவர் வந்தா ஸ்பேஸே பிளாக்னு காட்டும். அத்தனை பேர் உள்ள வரவே முடியாது. பிளாக் பண்ண ஆளு கோஹோஸ்ட்ல இருந்தா வெளியே தூக்கி போடுறா. நீங்க டைம் பாஸ் பேஸ்க்கு வரணும், ஸ்பீக்கரா வரணும்னா. நீங்க வந்து வேணாம்பா நிறைய அவசியம் பேசணும் நான் நம்புறேன். நீங்க வரணும். நல்லா நீ போனது 10 அதுல இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறா. இப்போ சச்சின் உன்னோட வாட்ஸ்அப் மட்டும் பாரு. ப்ரோ உண்மையாவா ப்ரோ சொல்றீங்க? ஆமா உண்மை. திடீர்னு அமைதியா இருக்கு. இருடா வரேன். ஹரிஷ் ப்ரோ இது அவுட் ஆஃப் த டாபிக் தான். ஏன் ப்ரோ சினிப்ளெக்ஸ் தமிழ் படமே வர மாட்டேங்குது? சினிப்ளெக்ஸ் தான் ப்ரோ, இது பெரிய கதை. அது ஒரு பெரிய சம்பவம். நீங்க ஏதோ சம்பவம் பண்ணி வச்சுட்டு என்ன ஒரு படம் கூட பார்க்க முடியல இந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு. இல்ல அது என்ன சொல்றது, புலி டைமும் தெரியுதான் லாஸ்ட் மூவி ஸ்கிரீன்டு. அதுக்கப்புறம் தெரியுதான் லாஸ்ட். நான் பார்த்தேன் 2 ஷோ பார்த்துட்டேன் ஏவிஎக்ஸ்ல போட்ட உடனே. இல்ல நானே வின்சர்ல வந்து கடைசியா நான் போய் ஃபர்ஸ்ட் நான் போனப்ப அங்க தமிழ் படமே நார்மலா ரிலீஸ் ஆகாதா? சோ அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அப்பதான் எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கடைசியா ரிலீஸ் ஆன தமிழ் படம் தெரியுனானுங்க. தெலுங்கு படம்னா தெலுங்கு மலையாள படம் ரிலீஸ் ஆவாங்க, தமிழ் படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா அது ஸ்கிரீனை கிழிச்சு ஸ்மோக் பாம் எல்லாம் போட்டு பெரிய கலவரம் பண்ணிட்டானுங்க. அதனால செக்யூரிட்டி கொடுக்க முடியாதுன்றதுனால தமிழ் படம் வந்து பேண்டு இன்டிஃபினிட்லி. பட் நல்லா இருந்திருக்கும், நல்ல ஸ்கிரீனு, சீப்பான பிரைஸ், நல்ல தேட்டர். இப்போ ஏதோ இங்க யாருக்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்றானுங்க, தேட்டரை ரீவாம் பண்றானுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ ஓரளவுக்கு டீசன்ட். முன்னாடி இருந்த தேட்டருக்கு இப்போ அந்த லோக்கல் தேட்டரு யாருக்கு மெஜஸ்டிக்கும் இதுவும் செம்மையா இருந்துச்சு. சவுண்ட் எல்லாம் அட்மாஸ் போட்டு இப்போ ஓரளவுக்கு தேத்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் ரொம்ப கேவலம், வீட்லயே கேமரா பிரிண்ட்ல பாத்துடலாம்னு தோணிடும், அந்த அளவுக்கு வெறுத்து போற மாதிரி இருக்கும். பட் இப்போ எவ்வளவோ அது கூட இந்த பொன்னியின் செல்வனுக்கு அலைய விட்டானுங்க பாருங்க ஒரு அலைச்சலு.
அந்த படத்துக்கு போய் அலைஞ்சோம் படத்தை பாத்தியா, அதுதான் எனக்கு இன்னும் ஆமா வருத்தமா இருக்கு. ஒரே ஒரு தியேட்டர்ல எடுத்துட்டு ரிலீஸ் உலகத்திலேயே ஒரு அவ்வளவு பெரிய பாப்புலேஷன், தமிழ் பாப்புலேஷன் இருக்க ஏரியால ஒரே தியேட்டர்ல எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணானுங்க பாருங்க. 2 செம்மையா தியேட்டர்ல பார்த்தான் காசு அவன். நல்லா ஓடிச்சாங்க. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் பார்த்துட்டானே. தெரியும். செகண்ட் பார்த்தனா டிஃப்ல செகண்ட் ரிலீஸ் படுத்துருச்சு. ஆச்சு உனக்கு ப்ரோ டவுன் ஆமா டவுன்ல. ஆமா யாக்காவது பரவாயில்ல ப்ரோ. இந்த உட் சைட்லாம் கேவலத்திலே கேவலம். என் வாழ்க்கையிலே அவ்வளவு ஒரு அதெல்லாம் மட்டமான போய் தேட்டர். ரொம்ப வருஷங்களா அது. ஒரே ஒரு நான் இது பார்த்தேன்னா உட் சைட்ல வந்து இந்த படம் இந்த விக்ரம் பார்த்தேன். அதுக்கப்புறம்லாம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம கடைசியா இது கில்லிக்கு வந்தேன். அங்க யாருக்கு நான் கூட பரவாயில்ல. நான் வின்சர்ல இருக்கப்ப வலிமைக்கு ஒருத்தன் வின்சர்ல இருந்து 450 கிலோமீட்டர் அஜித் டிஷர்ட் வாங்கி மாட்டிட்டு வந்தான் என் ரூம்ல இருந்தேன். களி அதெல்லாம் மறக்கவே முடியாது. நீங்க என்னங்கிறீங்க? 450 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் 900 கிலோமீட்டர்ஸ் ஐயோ வலிமை டிஷர்ட்டை மாட்டிட்டு. எனக்கெல்லாம் 650 கிலோமீட்டர்ஸ் காட்டுது டொரண்டோவே. கடுப்பா வருது. இது என்ன சொல்றது, நீ வின்சர்ல இருந்த போது பார்டர் கிராஸ் பண்ணிருக்கியா அவனை? இல்லண்ணா அப்பதான் எனக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்களே. நான் பாஸ்போர்ட் எடுத்ததே இப்ப நான் கனடால இருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு அது முன்னாடி யூஎஸ் மட்டும் விசாவே பண்ணல ப்ரோ, கிடைச்சது எனக்கு. பின்னாடி சுட்டுருவாங்கன்னு போக மாட்டான். அதே அங்க இருக்குடா சச்சினே, நீ விளையாட்டு மாதிரிலாம் ஒரு நிமிஷம்ரா. அங்க டவுன் டவுன் இந்த டெட்ராய்ட் வின்சர் தானா அந்த பக்கம் டெட்ராய்ட்னு சொல்லுவாங்க. நீ படத்துல நிறைய பாத்துருப்ப. அங்க ரொம்ப மோசமான கல்ச்சர் தான். அங்க வந்து ஆபீஸ் பீப்புளே ஒருத்தர் அங்க ஒர்க் பண்றவரு வின்சர்ல தங்கி இருப்பாரு. நான் கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா கன் வச்சுட்டு வர சொல்லுவாங்களாமா, கன் வாங்கி சொல்லுவாங்களாமா. ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஐடி எம்ப்ளாய்ஸ். ஆமா லைசன்ஸ்டு கன்னு. அது கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இருந்தா ஈஸியா போயிருக்கலாம். அடிக்கடி போயிட்டு வந்திருக்கலாம். டனல் தானே நான், ஏன்னா என் பார்டர் அங்க நான் கிராஸ் பண்ணதே இல்ல. இப்ப நான் கிராஸ் பண்ண போறேன் நெக்ஸ்ட் வீக். பக்கத்துலயே தெரியும்னா அப்படியே எட்டி பார்த்தா உட்காந்துருக்கலாம். ரிவர் சைடு உட்கார்ந்தோம்னா. எனக்கும் அப்படிதான் மதன் ப்ரோ. எனக்கு மிச்சிகன் பக்கம். ஓகே ஓகே. நீ எங்க இருக்க நதிரே? கல்ஃபா? நீ எங்க இருக்க? நான் ஃபர்ஸ்ட் டொரண்டோல இருந்தேன். இப்போ சூல இருக்கேன். சால்ட் அண்ட் மேரில இருக்கேன். ஓகே. அதான் அங்க இருந்து வின்சர் பக்கம் தானடா சால்ட். ஆமா ஆமா ஆமா. சின்க்ளேர்ல இருந்து 87 கிலோமீட்டர் நம்ம தான். ஆமா ஆமா. அவருக்கு என்ன பண்றதுனால நீ என்ன யுனிவர்சிட்டி மாத்திட்டியா? இங்க இருந்து எதுக்கு போன? ஆமா பிஆர் பாயிண்ட்ஸ் இங்க தான் கிடைக்கறாங்க, குடுக்குறாங்க. என்ன பண்றது? ஓ அப்படியா? ஓகே ஓகே. குடுக்குறானுங்களா இப்ப பிஆர்லாம்? இல்ல ப்ரோ, கோல்ட் அதிகமா இருக்கிற ரீஜனுக்கு போனா உங்களுக்கு பிஆர் பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்குமா? அப்ப நீ எல்லோ நைஃப்க்கு போக வேண்டியதுதானே? நான் ஃபர்ஸ்ட் நோவா ஸ்கோஷியா தான் பிளான் பண்ணேன். ஹரிஸ் ப்ரோ போக மட்டும் தான் முடியும். நோவா ஸ்கோஷியா தான் பிளான் பண்ணேன். போயிட வேண்டியதானே? ரொம்ப மோசமா இருக்கும்னாங்க. அங்கெல்லாம் வேலையே இருக்காதுடா. கடையில வேலை செய்யணும். நைஸ். 5 வருஷம் ஆனா டைம் போனதே தெரியல எனக்கு. அது இல்லாம ஹரிஸ் ப்ரோ அங்க ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் 4 வருஷத்துக்கிட்ட அந்த விசா ஆஃபீஸ்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. நான் கடைசியா பிராம்டன் மூவ் ஆன பிறகுதான் கிட்டத்தட்ட ஓபன் பண்ணானுங்க. அப்பவுமே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. நான் வர்றதுக்கு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தான் விசாவே கைக்கு வந்துச்சு. அப்ப போற டைமும் கிடைக்கல. ஓகே. இவன் வேற கிறுக்கு பைய எப்படி இருக்கான்னு சரி விடு, நம்ம அதை பத்தி அப்புறம் பேசிப்போம். இப்ப தளபதியை பத்தி பேசுவோம். இன்னும் எவ்வளவு நேரம்டா இருக்கு சுயல்? இன்னும் 1/2 மணி நேரம். சுயல் செம்மடா. நான் கரெக்டா 12:30 முடிச்சிடலாம். நான் அவ்வளவுதான். இன்னும் 1 மணி நேரமா? என்ன பண்ண என்ன வேலைப்பா உனக்கு? நாளைக்கு தினமா வேலை. என்ன வேலைப்பாவா? ஏண்டா உனக்கு என்னப்பா பிசினஸ் பண்ணுவ? நாளைக்கு அதுக்கும் வேலைக்கு போனா காலைல. ஹரிசனா நாளைக்கு டியூட்டில இறங்கிடுவீங்களா? அடிவாளத்தை போட்டு அடிக்கிறதுக்கு நாளைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சிடுவீங்களா? பேக் டு நார்மல். ஊப்பிகளை புழக்க வேண்டியதுதான். ஆனா நேடா போட்டு ப்ரோ ஹரிஷ் ப்ரோ அந்த இடிமுழக்கம் சேனல்ல கொஞ்சம் ஆரம்பிங்க. ஹரிசனா நீங்க இருக்கறதா கேக்குறேன். புரியல என்னது? இடி முழக்கம் இல்ல ப்ரோ, வெற்றி முழக்கம். ஆனா இடி முழக்கம் மாதிரி தான் ஆயிருச்சு.
அது அப்புறம் இல்ல எங்களால அது திருப்பி கொஞ்சம் ஸ்டார்ட் போட்டோடா அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. அது நான் ஃபாலோவரா இல்ல இருக்கேன் அதுக்கு. இல்ல அது பிரசன்னா ப்ரோ அவரு ஆபீஸ்ல ஃபேஸ் ரிவீல் பண்றதுக்கு அந்த பர்மிஷன் கேக்குறது அந்த மேட்டர் போயிட்டு இருந்துச்சு. அதுல ஸ்டாப் ஓகே பண்ணி ஓகே வச்சது. ஏன்னா இப்ப வந்தாச்சு பாலிடிக்ஸ்க்கு, இதுக்கப்புறம் சும்மா ஃபேஸ் கவர் பண்ணிட்டு பேசினா நல்லா அது இருக்காதுன்றதுக்கு தான். அது ஆமா எப்பயுமே இல்ல இல்ல அலோவ் பண்ண ஃபேஸ் மாட்டானுங்க. எனக்கு இல்ல தெரிஞ்சு ப்ரோ கோட் ஆஃப் ஃபேஸ் கான்டக்ட் இருக்குங்க. ப்ரோ உங்க ஃபேஸ் எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. எப்படி நீங்க இல்ல எப்படி ப்ரோ எனக்கு நம்புவீங்க நீங்க ப்ரோ? எந்த பேரு தெரியும் இல்ல அவருதுதான். எந்த இல்ல தெரியுமா ப்ரோ. அவரு. ஓகே ஓகே பிரசன்னா ஐடில ஒர்க் பண்றாங்க ப்ரோ. ஆமா 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 சப்போர்ட் பண்ணக்கூடாது மித்ரன் ப்ரோ. ஆமா அதான் பிரச்சனை. ஓகே ஓகே. இல்ல எனக்கு ஓப்பனா பர்மிஷன் வாங்கிட்டேன். சோ இல்ல அவங்களுக்கு அந்த அந்த மாஸ்க் போட்டு கூட பேசுகன்ற. மாஸ்க் போட்டு பேசினா கூட நல்லா தான் இருக்கு. நீங்க பேசுகன்ற okay. ஏதாவது நான் ஒண்ணு ஆரம்பிங்கன்ற bro. வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா ஜூனுக்கு தான் வெயிட் பண்ணுது, ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரம். ஆரம்பிங்க ப்ரோ. யா 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 ஆனா இடி முழக்கானு இறக்கிட்டீங்க. ப்ரோ இல்ல ப்ரோ நான் சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். சீ ஆனா சீ சீ ஆனா கரெக்டா முழுக்க முழுக்க கரெக்டா தானே சொல்றேன் நானு. சொல்லுங்க நீங்க. கரெக்ட் கரெக்ட். ஆ. பிரசன்னா தேங்க்ஸ்ரா, நல்லா இருப்ப. அண்ணா ஹரிஷனா நீங்க இருக்கிறதுனால கேக்குறேன். நான் ம். கட்சி சார்பா அடுத்த இதெல்லாம் எப்போ பண்ண ஸ்டார்ட் ஆகுது அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்னென்ன பிளான்ஸ்ல இருக்காங்க இல்ல அவங்க? இப்ப அடுத்தடுத்து ஸ்டார்ட் ஆறதுதான் அவங்க அந்த பிஎல்எஸ் மீட்டு இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது நடந்துச்சு. அடுத்தது வந்து ஜூலைல இன்னும் அதிகமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதுவும் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவும் ஒரு களத்தில் தளபதின்ற மாதிரி போட்டிருக்காரு இல்லையா. ஸோ அதனால சீக்கிரமா எப்படி அது என்னன்னா இப்போ இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குல்ல பிராக்டிக்கலா இப்போ எல்லாமே மதுரை சம்பவத்துக்கு அப்புறம் தான். மதுரை கோயம்புத்தூர் இதெல்லாம் நடந்ததுல இதெல்லாம் எப்படி பண்றது, எப்படி ஒண்ணுமே பிளான் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீம் பிளான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு. பண்றது தான் இதுல பெரிய டாஸ்கே. ஆமா அது என்னன்னா இப்ப நம்ம மத்தவனுங்க மாதிரி கூட்டம் வராமையோ இல்ல கூட்டம் வந்தாலும் அதை பத்தி கண்டுக்காம நம்மளால இருக்க முடியாது இல்லையா. நம்ம தளபதிக்கு கோயம்புத்தூர்ல கூட்டம்னா மதுரையில இருந்து ஆள் காசு கொடுத்து கூட்டு வர்றதுக்கு இது என்ன டிஎம்கே கூட்டமா? இல்ல அது மட்டும் இல்ல. தளபதி வந்து எப்பவுமே வந்து மோர் தேன் அவரோட மைலேஜ் அவரோட பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் விட வர்றவங்களுக்கும் எந்த வகையிலுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆயிடக்கூடாதுன்றதுலதான் அவர் பர்டிகுலரா இருப்பாரு. ஸோ அது மட்டும்தான் இதுவே தவிர அவருக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ பிளானிங் போய்கிட்டு இருக்கு ப்ரோ. சூன் அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலா வரும் என்ன இதுன்னு. ஆனா இட் வில் பி இது எல்லாருக்குமே தெரியும், தெரியாத விஷயத்த எதையும் சொல்ல. பட் இது வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டாவோ இல்ல ஒரு பொலிட்டீஷியன் பீப்புளை மீட் பண்றதாவோ இது வரைக்கும் எப்படி இது வரைக்கும் உருவாக்கி வச்சிருக்காங்களோ அது எல்லாமே வந்து உடையும் கண்டிப்பா. வேற மாதிரி ஒரு ஒரு வைப் வந்து இட் வில் பி கிரியேட்டட். அங்க என்ன மத்தவங்கள மாதிரி டைலாக்கோ இல்ல இது செய்யறேன் அது செய்யறேன் இவங்க இது செய்யல அது செய்யலன்ற மாதிரி விஷயங்கள் இருக்குமோ இருக்காதோ அதெல்லாம் தெரியல. அதை மீறின ஒரு கனெக்டும் ஒரு இதுவும் இருக்கும். அது வந்து வேற விதமா இட் வில் டர்ன் த டேபிள்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா 6% ஆரம்பிச்சானுங்க. இப்ப எல்லாரும் சாலிடா ஒரு 25 to 13 வந்து நிக்கிறாங்க. இதுவும் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான். இப்போ இவங்க சொல்ற இந்த பெர்சன்டேஜ் சர்வேஸ் இது எப்பவுமே பாத்தீங்கன்னா பண்றது எதுவுமே டிவிகே சார்பா நம்ம எந்த டேட்டாவையுமே வந்து வெளியிடல. சோ இப்போ ஆப்போனண்டா இருக்கவங்களே அவங்களால எவ்வளோ கம்மியா பண்ணி காமிக்கணும்னாலும் இதுதான் ரிப்போர்ட். அதுவும் இல்லாம கவர்மெண்ட் வெரி வெல் நோஸ் நம்மளுக்கு இருக்கிற இது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒன்லி பர்சன் டிஎம்கே இன்னைக்கு வந்து பயப்படுறாங்கன்னா அது தளபதி தான். அது அது எதுக்குன்னா சும்மா ஒன்னும் ஒரு ஆக்டர் வந்துட்டாருன்னா அதுக்கு பயப்படுறது கிடையாது. 100 ஆக்டர் வரலாம், ஆனா தளபதி அப்படி இல்லைல்ல. அதனால அது அவங்க தே நோ த கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ். அவங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஜ் குரூப்ஸ் அதுல வரைக்கும் உங்களுக்கு டேட்டா எடுக்கிறதுக்கான மீடியம் வந்து கவர்மெண்ட் கிட்ட இன்னும் பவர்ஃபுல்லாவே இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியறதோட ரியாலிட்டி தெரியும் வேர் தளபதி ஸ்டாண்ட்ஸ்னு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த தளபதி விசிட் டிசம்பர் வரும்போது நம்ம ஒரு ரீக்ரூப் பண்ணி வேர் வி ஸ்டாண்டுன்னு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணோம்னா அப்போ உங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த டேட்டாவை யாராலையுமே வந்து கம்மியா சொன்னா அவனதான் கோமாளியா பார்ப்பாங்க அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்துடும். ஸோ அண்ட் பீப்புளோட இதையும் அவர் ரொம்ப லைட்டாவும் ஒன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பரந்தூர் என்னடா பரந்தூர்னா அதுக்கும் அவர் சும்மாலாம் அப்படி விட்டுட்டு போற ஆளும் கிடையாது. ஸோ கண்டிப்பா அவர் எப்பவுமே அவர் சொன்ன வேர்ட்ஸ் தான் பை வித்தின் ரூல்ஸ் வித்தின் லா
எப்படி என்ன ஃபுல்லஸ்டா நான் பீப்புள் கூட எதுன விலையில் நிக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நிப்பாரு. ஸோ அதெல்லாமும் பயங்கரமா இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷன் டுவர்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஈவெண்ட்ஸ் கண்டிப்பா நடக்கும் பிகினிங்ல அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குற போது ஃப்ரம் நவ் பை த புக்ஸ் நம்ம ப்ளே பண்ணாலே முடிஞ்சிருச்சு. வேற நம்ம எதுவும் பெருசாலாம் போய் யாரையும் கன்வின்ஸ் பண்றதோ ரொம்ப ப்ராப்பகேண்டா பண்ணி தான் தளபதி என்ன பண்ண போறாருன்னு சொல்லணுமோ அதுக்குலாம் அவசியம் இருக்காது. பை த புக்ஸ் நம்ம ப்ளே பண்ணிட்டு எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிக்கிட்டு தேவையில்லாத நம்ம கண்டென்ட் கொடுக்கறத கட் பண்ணிட்டாலே பாதி விஷயம் முடிஞ்சு. ஸோ அதான் பார்க்கணும். பட் ஹோப்ஃபுல்லி எல்லாமே பை த பிளான் போகணும். அப்போ அந்த சுற்றுப்பயணம் ப்ரோ அததான் சொன்னேன். அதுதான் பிளான் போயிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஒரு ஆதவ அர்ஜுனா சார் வந்து இன்னைக்கு போட்டிருக்காரு அந்த இதுல களத்தில் தளபதி இனின்னு. ஸோ மேபி அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது அதை சார்ந்து வரலாம். அது என்ன டேக்லைனா களத்தில் தளபதின்றது? சும்மா அவர் அந்த அவர் போட்டிருந்ததை சொன்னேன். ஓகே ஓகே. டேக்ல பட் ஏன்னா யூஸ்வலா ஒரு டேக் லைன் வச்சு தானே எல்லாம் போவாங்க. ஆமா ஆமா மக்களுடன் முதல்வர் அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அது வந்து தளபதிக்கு வந்து ரொம்ப நிறைய அந்த மாதிரி செட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதான் நாளை நமதே அந்த மாதிரி கூட அது எவனா வச்சுட்டானான்னு எனக்கு தெரியல. இவங்க சும்மா விட மாட்டானுங்க, நிறைய ட்ரை உருவானுங்க. பண்ணோம். அப்புறம் மக்கள் என் பக்கம் இல்ல இந்த மாதிரி நிறைய அதான் நீ படம் டைட்டில் மாதிரி தான் இருக்கும் எல்லாம். எது நாளைய வச்சாலும் தீர்ப்புன்னு அவருக்கு போலாம்ண்ணா. நாளைய தீர்ப்புன்னு போலாம். தெரியல. அது ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கூட நம்ம அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஈவெண்ட்டுக்கு நேம் ஏதாவது கேட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறதும் கண்டிப்பா கவனிப்பாங்க. ஏதாவது நல்லா இருந்தா அதையும் கண்டிப்பா எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனா இப்போ சஜஷன்ஸ் ரீசெண்டா அந்த நியூஸ் பேப்பர்ல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க டிவிக்கேன்னு சொல்லி அந்த போட்டிருந்தாங்கல்ல, மாலை முரசுன்னு நினைக்கிறேன். அது எப்படி மாலை உங்களுக்கு மலர் ஓரளவுக்கு ஒரு இது மாலை மலரா? அது என்ன டேட்டா கரெக்டான டேட்டாவா இல்ல இன்னும் அரௌண்ட் அந்த சுத்தி தான் இருக்கா நம்பர்ஸ்? நம்பர்ஸ் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ற வரைக்கும் தெரியாது. அது அஃபிஷியல் நியூஸான்னு எனக்கு தெரியல, பத்திரிகை நியூஸான்னு எனக்கு தெரியல. பட் அஃபிஷியல் நம்பர்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த பிளான்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து அதை சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. ரியல் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா இது பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கோல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கோயிங் பை த ரேட் நம்ம அப்போ பார்த்தோம்ல அந்த 2 நாள்லயே ஆமா ஆமா வந்து கன்ஃபார்ம் 1 பயங்கரமான CR இது போச்சு. இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்ல. மேலேயே இருக்கும் கண்டிப்பா. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஆமா. கண்டிப்பா தெரியல நம்மளுக்கு, ஐடியா இல்ல. அது அபிஷியலா கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல ஒரு இதுல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் சரி அப்படியே அந்த ஹரிஷ் 6 டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட செயலாளர் போடாம இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இன்னும் போடலன்னு ஏதாவது நானு கேட்டு பாருங்க. நான் பிரஷர் கொடுத்தேன். அப்படிலாம் இல்ல, ஹரிஷ் ப்ரோ எனக்கு தெரியுது. சொல்லுங்க. ஒரு அவுட் ஆஃப் த டாபிக் தான். ஏன்னா நீங்க வந்து அவரோட பேசுவீங்க. யாரோட பேசுவேன்? யோ நீ ஏதாவது சொல்லி விட்டு பாதியா? யாரோட பேசுவேன் நானு? அண்ணா நானே அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். இல்ல ஏதாவதுன்னா இல்ல எனக்கு டிஎம் இல்ல இல்ல எக்ஸ்கியூஸ் பண்றானுங்க. மீ இல்லையா? நேரா ஹரிசனாக்கு டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஹரிசனா அது தான் உண்மையே டைரக்டா உண்மை இல்லையா? பேசுவார்னு. இல்ல கவின் ஒரே நிமிஷம். அண்ணா கவின் ஒரே நிமிஷம். உண்மையிலே பேசுவீங்களாண்ணே? உண்மையிலேயே நான் செவுத்த பார்த்து பேசிக்கிட்டு தளபதியோட பேசுறத நினைச்சுப்பேன். நீ வேற ஏன் ப்ரோ பேசுனீங்கன்னா அந்த கோபி பிரசனாவை மாத்த சொல்லுங்க. இல்ல அது ரொம்ப இனிமேட்டு என்னடா மாத்த? அதான் முடிஞ்சே ஒரு போச்சு. ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்னா இதுக்கு ஏங்க மேலயாச்சும் இனி மாத்தினா படம் ப்ரொமோஷன் போஸ்டர்ஸ்னாச்சும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இல்ல இருக்கும்ல. இப்ப இல்ல நீ இல்ல கோபி கோபி பிரசன்னாவை கோபி பிரசன்னா பத்தி கேட்டதுனால சொல்றேன். தளபதி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டிசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மோர் தென் எப்படி அவங்க பண்றாங்க அதெல்லாம் விட அவங்க அந்த பர்சன் மேல ஹேஸ் அ கனெக்ட். பாண்டிங். சோ அதுக்கு அவர் ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அந்த லாயல்ட்டிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. நிச்சயமா. சோ ஆமா ஆமா அதனாலதான் அது ஹரிஷ் ப்ரோ என்ன நமக்கு சொல்றாருன்னு தெரியல. புரியுதுல உங்களுக்கு? எங்க இல்ல நான் அந்த அமைதியா லாயல்ட்டி இருக்கீங்க. அவன் கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன என்னங்க அவன் நீங்க காலி கோத்து விட்டு பண்ணுங்க போயிடாதீங்க. ஹரிசனா. அதான் அந்த மதன் இல்ல லாயல்ட்டி இல்ல மதன் அவன் என்ன மதன் கொடுத்து மதன் சொன்னாரு? மதன் இல்ல இல்ல மதன் ஒரே நான் நிமிஷம் சொல்லிக்கிறேன். அதான் சோ புரிஞ்சு சைது போச்சு. சயதனா புரிஞ்சு போச்சு. மதன் இல்ல மதன் சைது புரிஞ்சு சோ கோபி பிரசனம் அடிக்கிற மாதிரி அவரையும் அடிங்க அப்படின்ட்டாரு ஹரிஷ் கரெக்டா? ரைட் அதுதான் ரைட் சொல்றேன். ரைட் இல்ல ரைட். 2 விஷயம் சொன்னாரு. ஹரிஷ் ப்ரோட ஸ்பீச்ச இருங்க அமைதியா வரட்டா. அப்படி வரீங்களா? எப்படா சூப்பரா ஸ்பேஸ் முடியுது? பேசுனீங்க. இல்ல அண்ணா இல்ல இல்ல அரை மணி நேரம் தான் இருங்க. என்ன நம்ம 1 மணி நேரம் கான்ட்ரவர்சியா இருக்கு. இங்க பாருங்க ஹரிஷ் ப்ரோ, இன்னும் அரை மணி நேரம் தான், வெயிட் கான்ட்ரவர்சியா பண்ணுங்க. எதுவும் பேச போறது இல்ல. எந்த நேம்ஸையும் மென்ஷன் பண்ணி பேச போறது இல்ல. சரி. ஜென்ரலா நான் சும்மா சொல்றேன். ஹரிஷ் ப்ரோ இவ்வளவு நேரம் ஓ பேசுனது நீங்க நீங்க அப்படி கவனிச்சு சுத்தி வர்றீங்க. ஆமா நாளையில இருந்து பாத்துக்கோ. அவர் மணி ஒண்ணு 12 சொன்னாரு. 1 ஆகட்டும். கோபி பிரசன்னாவை வச்சு ஒரு மெட்டஃபர் கொடுத்தாரு. என்னன்னா கோபி பிரசன்னா விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொன்னாலும் தளபதிக்கு வந்து அந்த பர்சன் மேல இருக்கிற கனெக்ட் அந்த ஒர்க் அதெல்லாம் வந்துட்டு அந்த 2வது தாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்ப இந்த லாயல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சிருச்சு 2வது புரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசிட்டு முன்னாடி சோ இதுக்கு நடுவுல நம்ம கரெக்டா பண்ண வேண்டியதை ஆமா
பண்ணி இது பண்ணிட்டு கண்டென்ட் எதுவும் கொடுக்காம அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்காம கொடுக்குற மாதிரி எதுவும் அதை இது நானே பண்ணாம காதுல ஒழுங்கா எனக்கு பண்ணிட்டு போட்டிருக்கேன். போயிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் அவருடைய எண்ண ஓட்டங்கள், அது சமுதாயத்துக்கு அவர் சொல்லிக்கிறாரு, அவ்வளவுதான் சிம்பிளா. அதை நீங்க திரும்ப இல்ல ஒரு இல்ல தடவை ஐட்ரேட் பண்ணுங்க, இல்ல அவ்வளவுதான். அதுக்கு தான் ஒன்னே சொல்லிக்கிறேன் ஹரிஷ் ப்ரோ. நான் வந்து தப்பாலாம் சொல்ல, நீங்க தப்பாலாம் எடுத்துக்கிறீங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டேஜ்ல பேசுறாரு, அது கொஞ்சம் அவரு இல்ல இல்ல யோசிச்சு ஆண்டனி பேசினா ஆண்டனி அது நம்ம வந்து ஆன் பாசிட்டிவ் நோட் இதை வந்து என் பண்ண போறோம். இன்னும் அரை மணி நேரம் ஆமா தான் இது இருக்குது இந்த வேணாம், ஸ்பேஸை பேச வேணாம். முடிக்கிறதுக்கு. ஓகே ஓகே நாட் ஸ்பெசிபிகலி ரிலேட்டட் டு எனி கோபி இண்டிவிஜுவல் ஆர் பிரசன்னா எனி எங்க ப்ரோ எனி ஸ்டேஜ்ல பேசினாரு புரியல. ஆமா கோபி இவர் பிரசன்னா எந்த கோபி ஸ்டேஜ் பிரசன்னவா சொல்லல. வேற ஒருத்தர சொன்னேன். சரி சரி ஓகே, ஃப்ரீயா விடுங்க, புரியுது. ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, அது இப்ப வேண்டாம். ஆமா இது வந்து தளபதி பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்பேஸ். இதுல வந்து நிறைய சும்மா சட்டைரிக்கலா சும்மா ஃபன்னா ஜாலியா ஏதாவது ஒன் ரெண்டு இயர் அண்ட் தேர் வந்து டச் பண்ணிட்டு போலாம். பட் அது ஸ்பெசிஃபிக்கா அதுக்குள்ள போக தேவையில்ல எதுவுமே. அதுதான் ஆட்டோகாரன் ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் சரி அரை மணி ஹரிஷ்ணா, நேரத்துல முடியுது. லோக்கியோட அடுத்த படம் எப்படி வந்துகிட்டு இருக்கு? ஏதாவது இன்சைட் சோர்சஸ்? லோக்கியோட அடுத்த படம் இந்த மல்டி ஸ்டாரர் வருதுல்ல. ஹரிசனா லோக்கி படம் இப்படி வந்தா நம்மளுக்கு என்ன ஆடு? ரிலீஸ் பண்றாங்களா? டேய் இல்லடா, நீங்க எல்லாம் அது செய்து ப்ரோ, நீங்க எல்லாம் என்ன மெத்தட்ல கேக்குறீங்க? அவன் என்ன மெத்தட்ல கேட்டான் பாத்தீங்களா யசுகா? கோபி பிரசனாவை லோக்கியோட பார்க்கணுமா? படமா? இப்போ அதுதான் இவனுக்கு, இப்போ இதுதான் உனக்கு பிரச்சனையாடா? அது என்ன, அது ஒண்ணு இல்ல ப்ரோ, லோக்கியின் கெரியரின் உச்சமா இருக்கும். முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போதைக்கு இதுதான பிரச்சனை. இல்ல இவன் இன்னமும் நம்பிட்டு இவன் இந்த மாதிரி ஜீவன்கள் இன்னமும் இருக்குது, இன்னமும் நம்பிட்டு இருக்கான் அடுத்த படம் இருக்குன்ட்டு. யாரு நீங்க? ஏங்க அவன் லோக்கியோட இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க படத்தை பத்தி கேக்குறாங்க. லோக்கியோட கூலி படத்தை ஐயே எல்லாம் நான் சிங்கில எல்லாம் பைத்தியம் ராஜேஷ் ப்ரோ அவர் அவன் அப்பதே அந்த வார்த்தையை விட்டான். இப்பவும் வந்துட்டு கோபி பிரசனை மாத்த சொன்னாங்கல்ல. நான் ஆட்டோக்காரனா அவரு கூலியை கேக்குறான். நான் கூலியை கேட்டேன், இவரு நீ டைரக்டாவே கேட்டிருக்கலாம்டா. நான் கவினை கேட்கலடா, நான் கவினை சொல்லடா. இல்லனா இப்போ நம்ம பேசோட இது வேற. இன்னும் அரை மணி நேரம் ஓட்டுன அவனை அந்த பேரை சொல்ல வேண்டாமே. பேசு. என்னன்னா இடிங்க அடுத்த படம் இருக்குல்ல, அதான் சொல்லிட்டாரு. ஆனா பிரசன்னாட்ட கேளுங்க, அடுத்து 25 படத்துக்கு லிஸ்ட் வச்சிருக்கான். ஆமா ஆமா, அவன்கிட்ட கேட்டா வந்துட்டு லியோ 2 கோ 2 அவன் லிஸ்ட் அடிக்கிட்டே தான் இருப்பான். மகாராஜா டைரக்டர் கிட்டே 5 படம் வச்சிருக்கான். முந்தா நேத்து பைத்தியக்காரனுக்கு மாதிரி குரூப்ல லியோ 2வா கோ டு ஓஜியான்னு டிபேட் அவங்க ஆசையை ஏன் கெடுப்பானே? கற்பனை தானங்க. கற்பனை தான், கரெக்டா சொன்னாரு. இல்ல சையது ப்ரோ சொன்ன இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கற்பனை மட்டுமே, வாய்ப்பே கிடையாது. தனி உலகத்துல தானே வாழ்றீங்க, வாழ்ந்துட்டு போங்க, எங்க உலகத்துக்கு வராதீங்க. ஆனா அது இங்க நேத்து அந்த இது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கூட எனக்கு அவ்வளோ ஃபீல் இல்ல. நேத்து தலைவனை பார்த்தோன்னா திருப்பி அந்த ஒரு தெரியோட டீசருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டே எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. மூவிலேயே நான் எப்படி தெரியுமா ப்ரோ மெட்டீரியலுமே இல்ல, கத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த மெட்டீரியலுமே இல்லாம அதுல நம்ம என்ன எதிர்பார்க்கறது, என்ன படம் வருமா வராதா அந்த பரபரப்புல லாஸ்டா வந்துட்டு அந்த ட்ரெய்லர் வந்தது பாத்தீங்களா நீங்க? சத்தியம் தியேட்டர்ல நைட்டு கல்ல விட்டு எரிஞ்சானுங்க, கண்ணாடியை உடைச்சானுங்க, எவ்வளவு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு டைம்லயும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும்போதும் பயங்கரமா அது நம்மளுக்கு அப்பதானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அது நடக்கவே, இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் எல்லாம் நடக்கவே இல்லைன்னா நம்மளோட பலம் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்காதுல்ல. கத்தி டைம்ல நின்ன போது எப்படி இருந்துச்சு. வேலாயுதம் முத கொண்டு தானே ப்ரோ, வேலாயுதமாவது தியேட்டர் வைஸ் தான் உங்களுக்கு இது பண்ணாங்க. அது அவனுங்க வழக்கமா பண்ற எச்ச வேலை தான். பட் கத்தியும் வேற மாதிரியான ஒரு பார்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. கத்தி தானே காவலன் தலைவா ஒரு இஷ்யூ இருந்துச்சு. தலைவாலம் தான் ஓரளவுக்கு நேராவே கை வச்சானுங்க. அதாவது சராசரியா காவலன்ல நேரடியாவே வச்சாங்க ஹரிஷ் ப்ரோ. காவலன் படத்துக்கு வந்துட்டு குரோம்பேட்டு வெற்றி தேட்டர்ல வந்துட்டு பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி நேரடியாவே போய் வந்துட்டு விஜய் படத்தை இங்க ஓட்டக்கூடாது, கிளி பேனர்லாம் கிழிச்சு பேனர்லாம் கிழிச்சு மதுரையிலயும் நடந்துச்சுல, சச்சினுக்கு தெரியல. இது வந்துட்டு தளபதி ஆனந்த விடல பேட்டி கொடுத்திருப்பாரு. அதுல வந்துட்டு அவர் பேரை மென்ஷன் பண்ணியே தான் சொல்லியிருப்பாரு. அதுதான் நானும் சொன்னேன், டைரக்டா கை வச்சது இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ். டைரக்டா கை வச்சது காவலனுக்கும். தனியா ஒரு எம்எல்ஏ இருக்காரா? தனியா எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ. இந்த வீட்டு ஒரு கட்சிக்குள்ள 9 பேர் 15 பேருக்கு வச்சிருப்பானுங்க. சரி, அவர் வந்துட்டு போய் விஜய் படம் இந்த தேட்டர்ல ஓட்ட விடான்னு குரோம்பேட்டு வெற்றில வந்துட்டு சண்டை போட்டாரு. சண்டை போட்டு பேனர்லாம் கிழிச்சு இது பண்ணாரு. இப்ப வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு வாட்டி பட்டும் புத்தி வரல, இப்ப திருப்பி பட்டாதான் இவங்களுக்கு அடங்குவானுங்கன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, நீங்க பொங்கலுக்கு பாருங்க, நமக்கு நிறைய
பாசிட்டிவ் இருக்கு. அவனுங்களாம் வந்து வாண்டடா வலையில விழுவானுங்க. விரிச்சா இல்ல மட்டும் அவனுக்கு போதும். ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பானுங்க இந்த வாட்டி. எந்த இல்ல ஒரு இல்ல அது சின்ன பண்ணா பற்ற அவனுக்கு கூடாதுன்னு. தெரியும். இல்லண்ணா அவனுங்க அது புத்தி அவனுங்க பண்ணா விட்டு இருங்க அவங்க நீங்க என்ன பண்ணாலும் நாய் வாழ நிமித்த முடியாது. அது மாதிரிதான் அவனுங்க ஆமா புத்தி அவங்களை விட்டு போகாது. அவங்க ஏதாவது உரண்டை இழுக்கணும்னே வருவானுங்க. அவனுங்க ஏதாவது இல்லடா செஞ்சாதான் அவனுங்க இவனுங்க பண்ணாம இருக்கிற வரைக்கும் அவனுங்க ஆட்சிக்கு வந்துட்டு அவனுங்க சேஃபா இருக்கிறது பார்ப்பானுங்க. தப்பி தவறி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டானுங்க அவ்வளவுதான். பண்ணாம இப்ப இருந்தா இப்ப வரைக்கும் என்ன எலெக்ஷன் ரிசல்ட் பண்ணிருக்காங்க அவங்க வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ரிசல்ட் தெரியும். பண்ணானுங்கன்னா இப்ப அன்னைக்கே வரைக்கும் முடிஞ்சு அவங்க அவனுங்க கதை. அன்னைக்கே ஐடி ரிசல்ட் விங்க தெரிஞ்சிடும் வச்சு அவ்வளவுதான். இல்லண்ணா இப்ப வரைக்கும் அவங்க ஐடி வச்சு என்ன பண்றாங்க, அவனுங்களுக்கு தெரியும் அவனுங்க ஆபாசமா பேசுறாங்க, அவங்க கட்சி துண்டு போட்டு எல்லாம் பண்றாங்கன்னு. பட் ஸ்டில் வந்து அவனுங்க அதை ப்ரொசீட் பண்றானுங்க. இல்ல அவனுங்க ஒவ்வொரு டைம் தோக்குறது ஆனா அதனாலதானே நீ அவங்களுக்கு படத்தை தெரியும். நிப்பாட்டுறது இதெல்லாம் வந்துட்டு டைரக்டா தெரிஞ்சிடும்ல. ஆமா. இது வந்துட்டு இல்ல ப்ரோ, மறைமுகமா தெரியும். ஆனா அது நான் வந்துட்டு ரொம்ப டைரக்டா சிம்பிளா தெரிஞ்சிடும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். புத்திசாலியா இருந்ததுன்னு சொன்னா ஒருத்தன் அவன் வந்து புத்திசாலியா இருந்ததுன்னு சொன்னா படத்துக்கு பிரச்சனை கொடுத்து அவர் வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு தான் எந்த ஒரு புத்திசாலியும் நினைப்பான். ஆனா திமுக புத்திசாலி கிடையாது. அவனுக்கு கிடையாது. ஏன்னா இது அவனுக்கு மூலமா அவங்களுக்கு இப்படி நெருக்கடி கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணா இளமை ஏதோ புகுந்துரும். சாதிக்கிறாங்க. அவ்வளவுதான் அந்த மாதிரி. ஆனா ஒரு ஒரு கரெக்டான புத்திசாலியா இருந்தா நாம எக்ஸ்டர்னலா சில டிஸ்டர்பன்சஸ் கொடுத்து அவருக்கு ஆதரவை ஏத்த தேவையில்ல, பொதுமக்கள் கிட்ட ஒரு அனுதாபத்தை வந்து கூட்ட தேவையில்ல, பயப்படுறோம்னு நம்ம டெலிபரேட்டா காட்டிக்க தேவையில்ல அப்படின்னு தான் ஒரு புத்திசாலி நினைப்பான் நிச்சயமா. ஆனா இவனுங்க புத்திசாலி நினைப்பான் அப்படி. இல்லன்றதுதான். ஆமா ஆமா கரெக்ட். இவனுங்களுக்கு அறிவு இருந்தா வாரிசு படத்தை போய் இறுக்கி மூடிட்டு கம்மிட்டு இருந்திருப்பானுங்கல்ல. நீங்க அப்ப அது புரிஞ்சுக்கணும். நம்ம அதுலயே இவனுங்க அப்ப அடுத்து சிவகார்த்திகேயன் படத்தை ரெடி இல்லங்க பண்ணிருக்கானுங்கன்னு. காவலன் படமே அதுல எந்த அரசியலும் பேச மாட்டாரு. அதை எதுக்கு ரிலீஸ் பண்ண விடாம தடுத்தாங்கன்னே தெரியல. இல்ல காவலன் படம் பேசல. ஆனா காவலன் படத்துக்கு முன்னாடி இவர் பேசினாரு. இவர் வந்துட்டு 2009 2008 தானே வந்துட்டு இந்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தது. ஆமாங்க, அது வந்து அந்த இடத்துல நிறைய பேர் கொன்னு குவிச்சாங்க. அதனால வந்து ஆமா அவரு அப்ப இங்க யார் ஆச்சு? அது நீங்க எப்படி பேசலாம்? இவனுங்க வந்து இன்னைக்கு வாய்க்கிலேயே இவங்க கூட தான் இருந்தாங்க. இல்ல ஒரே இவங்க கூட 2 மணி நேரம் இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்றது? இல்ல ஆண்டனி ப்ரோ அதெல்லாம் அதுக்கப்புறம் போஸ்ட் ஏதோ சொல்ல வரோம். இருங்க சுயல் ஏதோ சொல்றான் ப்ரோ. இல்ல நான் ஒரு எண்ட் நோட் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த எண்ட் நோட் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களோட எண்ட் நோட் கொடுங்க. ஆக்சுவலா இந்த ஸ்பேஸோட இன்டென்ஷன் வந்து ராஜேஷ் அண்ணாவோட ஆசை தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னாரு 24 hours ஸ்பேஸ் நடத்தலாமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து எல்லாருமே அவங்க யோசிக்கிறோம், பிளான் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிச்சேன். நம்ம பண்ணலாமே, நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாமே அப்படின்னு தான் யோசிச்சேன். அது யோசிச்சுட்டு நான் வந்து இவங்க கிட்ட சொன்னேன். ஆனா ஃபுல் சப்போர்ட் அந்த ஸ்பீக்கர்ஸ்ல இருக்காங்கல்ல அந்த 7 பேர் தான். ஏன்னா நான் வந்து சொல்லிட்டு நான் எப்பவுமே ஹோஸ்ட் பண்ணாலும் பெருசா இன்னும் பேசவோ ஒரு இன்வால்வ்மெண்ட் காட்டிக்க மாட்டேன். என் வேலை வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கறது அதுதான் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இவ்வளோ எங்கேஜிங்கா கொண்டு போனது நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் பர்த்டே பெருசா செலிப்ரேட் பண்ண முடியல. இந்த அளவுக்கு ஒரு இந்த ட்விட்டர்ல ஒரு டிராஃபிக்கோ இவ்வளோ எங்கேஜிங்காவோ இல்லை லாஸ்ட் இயர் பர்த்டே. அது என்ன ரீசன் எல்லாருக்கும் தெரியும். இந்த இயர் இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம். நம்ம வீட்டில் இருந்து நம்மளுக்கு இவ்வளோ செட்டப் இருக்கும் போது நம்ம இதை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நம்ம பண்ணோம். அதே மாதிரி இது வந்து பெருசா அதுக்காகவோ நம்மளோட இன்டென்ஷன் அதுக்காக இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் பண்ணோம். அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய அதாவது நம்ம வந்து இவ்வளவு பெரிய வேலை ஐடில இருக்கோம், பிசினஸ் பண்றோம், அந்த மாதிரி இருக்கு. போஸ்டர் அடிக்கிறவங்களும் இருக்காங்க, இது பேனர் வைக்கிறவங்களும் இருக்காங்க, கட்சிக்காக செலவு பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் மதிச்சுதான் நம்ம இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றது. அது அதிகமா தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி என்னன்னா, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன மேட்டர்னா, நம்ம கொண்டாடுறோம்ல, நம்ம வந்து அவரோட போஸ்டர் இப்போ ஒரு நேற்று ஒரு கிளிம்ஸ் வந்துச்சு. அதே இங்க ஒரு டீடைலிங் இருக்காங்க, அங்க ஒரு டீடைலிங் இருக்கு, இங்க வந்து டிவிக்கேன்னு டாட்டு போட்டிருக்கு, அது இதுன்னு பண்றோம். எலெக்ஷனுக்கு இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஐடியாஸும் நிறைய பாருங்க. ஆக்சுவலா நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு ஃபேண்டம்னு இருக்கு, அது பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்சஸும் இருக்கு. அவங்களுக்கு பொலிட்டிக்கலா அவங்க வேற சப்போர்ட்டர்ஸா இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா நீங்க விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு 10 மாசம் தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருக்கலாம், தூத்துக்குடியில இருக்கலாம், திருநெல்வேலியில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். உங்களுக்கு நீங்க டெய்லி காலைல 9 மணிக்கு வேலைக்கு போனீங்கன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க. உங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டை பார்த்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணலாம். பர்சனலா எனக்கு வந்து ரோட்ல நான் வந்து அவசரத்துக்கு பைக் போட்டாங்க, எனக்கு இந்த இடத்துல போலீஸ், இந்த இடத்துல நான் அர்ஜென்ட் போகணும், ஆனா வந்து அர்ஜென்ட்டா போகணும், இங்க
வந்து குழி தோண்டி வச்சிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க உங்களோட கேள்விகளை உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல எழுப்ப ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு அண்ணாவை ஒரு போஸ்டரை பார்த்தே நீங்க இவ்வளவு டீடைலிங் பண்றவங்க. அந்த பிரச்சனையை வந்து நீங்கன்னா அதுக்கான ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்லை. நம்ம அண்ணாவை வந்து இந்த எலெக்ஷன்ல